கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் 78:29 அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விரும்பினதை கொடுத்து திருப்தியாக்குகிறார் என்பதே. இந்த சங்கீதம் 78 கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, அவர்களை தாம் வாக்குத்தத்தம் பண்ணின தேசமாகிய கானான் தேசத்திற்கு கர்த்தர் அவர்களை எப்படியாக பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தினார் என்பதை பற்றியெல்லாம் சங்கீதக்காரன் நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் கிருபை உள்ளவராக அவர்களை எப்படியெல்லாம் போஷித்தார், வழிநடத்தினார் என்பதை வருங்கால சந்ததியாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் விரும்புகிறார். இன்றைய தியான வசனத்திலும் கர்த்தருடைய ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் இஸ்ரவேலர்கள் என்னதான் திருப்தியாயிருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் முறுமுறுத்து எதிர்த்து நின்றார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மேல் கிருபை உள்ளவராக இரக்கமுள்ளவராக இருந்தார் என்பதை வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறான் சங்கீதக்காரன். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிதாக்களுக்கும் செய்திருக்கும் நன்மைகளை நம்முடைய வருங்கால சந்ததியாருக்கு சொல்லும்போதுதான் கர்த்தர் எப்படியெல்லாம் கிருபையும் தயவும் இரக்கமும் உள்ளவர் என்பதை அவர்களும் அறிந்து கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லா காலத்திலும் நம்மை அற்புதமாக வழி நடத்தியிருக்கிறார், நடத்தப் போகிறார் என்பதை நம்முடைய பிள்ளைகளும் அறிந்து கர்த்தர் மேல் விசுவாசமாயிருப்பார்களாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களுடைய முற்பிதாக்கள் உம்முடைய கிருபையினால் அனுபவித்த எல்லாவற்றையும் வேதத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இப்போதும் எப்போதும் நீரே எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிக்கிறவர். நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்கும்படிக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.